ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க சிக்கனும் களியும் செய்யலாம். சிக்கன் குழம்பு ஃபஸ்ட்டு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கிட்டு அதில் கொஞ்சம் சோம்பு சீரகமும் போட்டுக்கலாம். அது கூடவே பட்டை லவங்கப்பூவு கூட பூண்டு இஞ்சி அப்புறம் பெரிய வெங்காயம் நான் போட்டுக்கிறேன். பெரிய வெங்காயம் எல்லாம் நல்லா போட்டு எல்லாம் அந்த எண்ணெயிலே பொன்னிறமாக நம்ம வதக்கி விட்டுடணும். அது கூட தக்காளி தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு தனியாத்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் நல்லா அந்த பச்சை வாசம் போகிற வரைக்கும் போட்டு வதக்கி எடுத்துடணும். எடுத்ததுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் போட்டு மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ பேனில் மறுபடியும் எண்ணெய் விட்டு கொஞ்சம் பச்சை மிளகா போட்டு அதில் சிக்கன் போட்டுக்கலாம். சிக்கன் போட்டு உப்பு போட்டு நல்லா கல் உப்பு போட்டு ஒரு 10 நிமிஷம் விட்டிங்க அப்படின்னா சிக்கன் நல்லா வெந்துடும். அடுப்பை சிம்மில் வச்சு விட்டுருங்க நல்லா சூடான பிறகு. இப்போ சிக்கனில் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக அதுலேயே சிக்கன் மசாலாவும் கொஞ்சம் கலருக்காக மஞ்சத்தூளும் போடுறேன். போட்டு நல்லா அதை வதக்கி விட்டுடணும். இப்போ நல்லா அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறம் அந்த அரைச்சி வச்ச மசாலாவை அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா ஒரு கொதி விட்டுட்டு புதினா தழை போட்டு கொத்தமல்லி இலை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா வெந்திருக்கு. அடுத்து களி செய்யலாம். களிக்கு ஒரு குண்டால் தண்ணி நல்லா உல வைக்கிறதுக்காக வச்சுருக்கேன். இப்போ நல்லா உல காஞ்சிடுச்சு. அதில் தண்ணி கொஞ்சம் எடுத்துடலாம். நீங்கள் அரிசி இருந்தால் நொய் அரிசி இருந்தால் அரிசி போட்டுக்கலாம். அரிசி இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி சாப்பாடு தான் கொஞ்சம் சாப்பாடே கூட போட்டுக்கலாம். தண்ணியில் போட்டு மாவு எடுத்து போட்டு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுட்டு எடுத்து இந்த மாதிரி நல்லா கிண்டிக்கலாம். கிண்டினோன்னா நல்லா உள்ளே கட்டி கட்டியாக மாவு இல்லாமல் வர அளவுக்கு நல்லா கிண்டிட்டு மறுபடியும் ஒரு கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்து களி வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, களி ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த களியோடு கொஞ்சம் சிக்கன் குழம்பு ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.